குழந்தைகள் தன்னை அப்பா என்று அழைப்பதாக கூறும் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு பாலியல் தொல்லைக்கு ஆளாகும் குழந்தைகளின் கதறல் கேட்கவில்லையா என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். இபிஎஸ் உடைய அறிக்கை பாஜக தலைவரின் அறிக்கையை போன்று இருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறுகிறார். அதிமுக யாரையும் நம்பி கிடையாது, மக்களை நம்பித்தான் இருக்கிறது. திமுக அதன் கூட்டணியை நம்பி இருக்கிறது. எங்களை நாடித்தான் மற்றவர்கள் வருவார்கள். மற்றவர்களை நாடிச் செல்லும் நிலை எப்போதும் கிடையாது. இளைஞர்கள் தன்னை அப்பா என்று அழைப்பதாக முதலமைச்சர் ஸ்டாலின் கூறுகிறார். குழந்தைகள் மற்றும் பெண்கள் பாலியல் தொல்லைக்கு ஆளாகும் போது அப்பா அப்பா என்று கதறும் சத்தம் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு கேட்கவில்லையா? இதற்கு என்ன பதில் சொல்ல போகிறீர்கள் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். மத்திய அரசை கண்டித்து திமுக கூட்டணி கட்சிகள் நாளை பிப்ரவரி 18ஆம் தேதி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை அறிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழகத்தின் உரிமைகளை சிதைப்பதற்கான அனைத்து முயற்சிகளையும் மத்திய மோடி அரசு எடுத்து வருகிறது. புதிய கல்விக் கொள்கையை ஏற்கும் வரை தமிழ்நாடு கல்வித்துறைக்கு நிதி தர இயலாது என்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் மிரட்டுகிறார். நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தமிழகத்திற்கான நிதியை தருவதில் பாரபட்சம் காட்டி பட்ஜெட்டில் தொடர்ந்து தமிழ்நாட்டிற்கான திட்டங்களை புறக்கணிக்கிறார். பதவிக்காலம் முடிந்து போன ஆளுநரை வைத்துக்கொண்டு அத்துமீறல்கள், யுஜிசி மூலம் மாநிலத்தின் கல்வி கட்டமைப்பை சிதைப்பதற்கான நடவடிக்கைகள், தொடர்ச்சியான திராவிட தமிழ் வெறுப்பு நடவடிக்கைகள், மும்மொழி கொள்கை என்ற பெயரில் ஹிந்தி திணிப்புக்கான முன்னெடுப்புகள் என தமிழகத்தை வஞ்சித்துக் கொண்டிருக்கும் மோடி அரசை வீறு கொண்டு எதிர்க்க வேண்டிய சூழலை உருவாக்கி வருகிறார்கள். தமிழர்கள் தனித்துவமானவர்களாக இருப்பதும், கல்வி, வேலைவாய்ப்பு, சமூக நீதி, வாழ்க்கை தரம் என அனைத்து வகையிலும் உயர்ந்திருப்பதும் மோடி அரசின் கண்களை உறுத்துகிறது. அது அரசியல் ரீதியாக பாஜகவை அண்டவிடாத தமிழக மக்களின் மீது வெறுப்பை உமிழ்கிறது. பிளவுவாத சக்திகளுக்கு எதிராக ஓரணியில் நிற்கும் தமிழகத்தை வீழ்த்திட முயற்சிக்கிறது என்றும் அந்த கூட்டறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மும்மொழிக் கொள்கையை பின்பற்றினால்தான் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்ற முடிவை மத்திய அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வலியுறுத்தியுள்ளார். வருவாய் நிர்வாக மற்றும் பேரிடர் மேலாண்மை ஆணையரகத்தின் அரசு கூடுதல் செயலர் மற்றும் ஆணையராக மு சாய்குமாரை நியமித்து தமிழக அரசின் தலைமை செயலர் நா முருகானந்தம் உத்தரவிட்டுள்ளார். சமூகத்தை பிளவுபடுத்தும் சக்திகளை சட்டப்பேரவை தேர்தலில் மக்கள் புறக்கணிப்பார்கள் என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சி அமைந்ததில் இருந்து தற்போது வரை 2587 திருக்கோவில்களுக்கு குடமுழுக்கு நடத்தப்பட்டுள்ளது. இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் ஒரே நாளில் 98 திருக்கோவில்களுக்கு குடமுழுக்கு நடத்தப்பட்டுள்ளது. அதேபோல திருவண்ணாமலையில் கடந்த கார்த்திகை தீப திருவிழா மற்றும் பௌர்ணமி தினத்தன்று 25 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் கூடிய போதும் எவ்வித ஒரு சிறு அசம்பாவிதமும் ஏற்படாத வகையில் சிறப்பான முறையில் நடத்தி காட்டினோம். ஆனால் அண்ணாமலை பொய்யான தகவல்களை கூறுகிறார். ஆன்மீகத்தை அரசியலாக்க நினைக்கும் அவரது நாடகம் தமிழகத்தில் எடுபடாது. வட மாநிலங்களில் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கும் சம்பவங்கள் எல்லாம் அண்ணாமலைக்கு தெரியாது. ஆனால் தமிழகத்தில் எங்காவது ஒரு சம்பவம் நடந்திருந்தாலும் அதை பெரிதாக்கி இருப்பார். ஒரு நேர்மையான சட்டத்தின் ஆட்சி தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. எப்படியாவது மக்களிடையே பிரிவினையை ஏற்படுத்தி பிளவு அரசியலை நடத்த வேண்டும் என்று அண்ணாமலை முயற்சிக்கிறார். தமிழகத்தில் நடைபெறுவது திராவிட மாடல் ஆட்சி. எனவே ஜாதி, மதம், இனம் மற்றும் மொழியால் மக்களை பிளவுபடுத்துகிற இயக்கங்களுக்கு 2026 சட்டப்பேரவை தேர்தலில் பதிலடி தருவதற்கு மக்கள் காத்து கொண்டிருக்கின்றனர் என்றும் அமைச்சர் சேகர்பாபு கூறியுள்ளார். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் நகைகள் அடங்கிய பெட்டி வைக்கப்பட்டுள்ள கருவூல அறைக்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. 27 கிலோ தங்க நகைகள், வைர நகைகளுடன் 1562 ஏக்கர் சொத்து ஆவணங்களும் கர்நாடக கருவூலத்தில் இருந்து தமிழக லஞ்ச ஒழிப்பு துறையிடம் ஒப்படைக்கப்பட்டன. தங்க ஆபரணங்கள் உரிய மதிப்பீடு செய்யப்பட்டு 6 பெட்டிகளில் சென்னை நந்தனத்தில் உள்ள கருவூலத்துறை அலுவலகத்திற்கு பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் கொண்டு வரப்பட்டு அங்கு வைக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் அந்த அறைக்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. சுழற்சி முறையில் துப்பாக்கி ஏந்திய 5 காவலர்கள் பாதுகாப்புக்காக நிறுத்தப்பட்டுள்ளனர். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நடைபெறும் கும்பமேளாவே அர்த்தமற்றது என்று ராஷ்டிரிய ஜனதா தள தலைவர் லாலு பிரசாத் யாதவ் பேசியுள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது.
அமெரிக்காவில் இருந்து திருப்பி அனுப்பப்பட்ட இந்தியர்களுடன் 3வது விமானம் பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸ் வந்தடைந்துள்ளது. கேரள மாநிலம் சாலக்குடி அருகே உள்ள வங்கியில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர் கத்தி முனையில் கொள்ளையடித்து தப்பிச் சென்றார். தலைக்கவசம், ஜாக்கெட் மற்றும் கையுறை அணிந்து முதுகில் பையுடன் வந்ததாக கூறப்பட்ட அந்த மர்ம நபரை சிசிடிவி காட்சிகளின் உதவியுடன் கண்டுபிடிக்கும் பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டனர். இந்நிலையில் 3 நாட்களுக்கு பிறகு சுமார் 15 லட்சம் ரூபாய் ரொக்கத்துடன் தப்பிச் சென்ற சந்தேக நபரை போலீசார் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்டவர் சாலக்குடியைச் சேர்ந்த ரிஜோ ஆண்டனி என அடையாளம் காணப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். விசாரணையில் கடனை அடைப்பதற்காக பணத்தை திருடியதை ஆண்டனி ஒப்புக்கொண்டுள்ளதாக கூறப்படுகிறது. அமெரிக்காவில் ஏற்பட்ட சூறாவளி தாக்குதலில் 9 பேர் உயிரிழந்துள்ளனர். அமெரிக்காவின் கென்டகி மாகாண ஆளுநர் ஆண்டி பெரிஷ் கடந்த 24 மணி நேரத்தில் 1000த்திற்கும் மேற்பட்டோர் மீட்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார்.